கிண்டி அரசு மருத்துவமனையில டாக்டர் மீதான தாக்குதல் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. விக்னேஷ் எனும் நபர் அரசு மருத்துவர் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கத்தியால குத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு கொலைவெறி தாக்குதல் தான் ஈடுபட்டிருக்காரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனை டாக்டர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு எச்சரிக்கையா அப்படி இல்லன்னா அவர்கள் என்ன மாதிரியான ரீசனல் தான் நம்ம எடுத்துக்கணும்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா நீங்க இப்ப சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு அலட்சியங்கள் தான் நம்ப இருக்குன்னு பார்க்கணும். உண்மையாலுமே இந்த கொலைவெறிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டனங்கள், அதாவது விக்னேஷ் செய்தது தவறுதான் அப்படின்னு தான் நம்ம ஆணித்தரமா சொல்லி ஆகணும். அது வேறு விதமா கூட அவர்கள் கையாண்டு இருக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது பயிற்சி டாக்டரா இருப்பாங்க பார்த்தியா? ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பேஷண்ட்ட சரியாவே கணிக்க மாட்டாங்க. வயசுல பெரியவங்கள கூட இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வா, போ" இது மாதிரியான ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற அதாவது அரசு மருத்துவமனையில இருக்கிற அரசு செவிலியர்கள் ஆரம்பிச்சு, அரசு மருத்துவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனைவருமே அங்க இருக்கிற நோயாளிகள மிகவும் கீழ்த்தரமா தான் நடத்த பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நோயாளிகள ஒரு ஒருமையில் பேசுவதாகட்டும், அதுக்கப்புறம் "நீ வா, போ" பேசுவதாகட்டும், இது ஒரு விதமான ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு தாக்கத்தை அந்த பேஷண்ட் மத்தியிலும் சரி, பேஷண்ட் கூட வர அட்டெண்டர்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். அந்த தாக்கத்தோட அதாவது அந்த மனநிலையோட வெளிப்பாடு தான் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா அரசு மருத்துவமனையில நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசு மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா, அந்த அரசு ஊழியர்களோட அலட்சியத்தால பல அப்பாவி உயிர்கள் கூட பலியாயிட்டு தான் இருக்கு. அந்த அரசு மருத்துவமனை டாக்டர் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள் அரசியல் கட்சியில ஆரம்பித்து அங்க இருக்கிற டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும், பொதுமக்கள் பதில் பார்த்தா விக்னேஷுக்கு ஒரு விதமான ஆதரவும் இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த விக்னேஷ் மாதிரியான மனநிலையில தான் பல்வேறு அதாவது பேஷண்டோட உறவினர்களாகட்டும், அவங்க கூட இருக்கிற பையனாகட்டும், மகளாகட்டும், தம்பியாகட்டும், இவங்க அனைவருமே அது மாதிரியான ஒரு மனநிலையை கடந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தாலே இது மாதிரியான சம்பவத்துக்கெல்லாம் வேலையே இல்லன்னு தான் சொல்லணும். அதாவது பேஷண்ட்டுக்கும், டாக்டருக்கும் உண்டான அந்த உறவு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கசப்பான ஒரு மனநிலையில தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு பேஷண்ட்ட ஒரு டாக்டர் சரியான முறையில பார்த்து கவனித்து, அவர்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட நீங்க சிரிச்ச முகத்தோட நீங்க சொல்லிட்டு போனாலே போதும். ஏன்னா நீங்க அரசு மருத்துவரா இருக்கீங்க. அங்க வர அனைத்து பேஷண்ட்டுகளுமே பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஏழைகள் தான். அதாவது அவங்க கிட்ட அவங்க கிட்ட காசு இருந்தாலும் எதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போறாங்க? தனி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு நல்லா ஜம்முன்னு இருக்க போறாங்களே! அவங்க கிட்ட அன்றாட செலவுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் அவங்களோட பிழைப்பே இருக்கு. அது மாரி ரீதியால நீங்க அரசு மருத்துவமனைக்கு அங்க வராங்கன்னா, அவர்களுக்கு உண்டான மரியாதைய நீங்க குடுத்தா வேண்டும். அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான மரியாதை நீங்க குடுத்தா தானே, அந்த டாக்டருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது இருக்கும். ஆனா, அந்த ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கான்னு பார்த்தா, அரசு மருத்துவமனையில எங்கேயுமே இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, அது மாதிரியான ஒரு பல்வேறு கீழ்த்தரமான செயல்கள் எல்லாம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள், அதாவது கடைநிலை ஊழியர்கள்லருந்து ஆரம்பித்து டாக்டர் வரைக்கும் அது மாரி தான் இருக்கு. ஒரு கடைநிலை ஊழியர், அதாவது அந்த பியூன் சொல்லுவாங்க பாத்தியா, ஒரு எமர்ஜென்சில ஒரு மருந்து குடிச்சிட்டு ஒருத்தவங்க அட்மிஷன் ஆகுறாங்கன்னா வச்சுக்க, அந்த ஸ்ட்ரக்சர்ல அதாவது ஆம்புலன்ஸ்ல இருந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டின்னு போறாங்க பாத்தியா, அந்த கூட்டின்னு போறதுக்கு அவங்க கையில ரூ. 200 ரூ. 300 குடுக்கணும். ரூ. 100 குடுக்கணும். இது மாதிரி அந்த காசு குடுத்தா தான், அதாவது அந்த உயிருக்காக ஒருத்தர் போராடுறாரு. அதெல்லாம் அவங்களும் தெரியாது. அவங்க போய் எடுத்து விட்டோனே அவங்க கையில ஒரு ரூ. 200 குடுத்துடணும். இது மாதிரி ஒரு கேவலமான செயல் இருக்கு. அப்புறம் அந்த கேஷுவாலிட்டில இருந்து எல்லாமே முடிஞ்சுச்சா? அதான் அந்த டாக்டர் கூட ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த மருந்துலாம் குடுத்து வாமிட் எடுக்க வைப்பாங்கல்ல. அவங்க அந்த வேலைய முடிச்சிட்டோனே, அவங்க கையில ஒரு ரூ. 300 ரூ. 200 குடுக்கணும். உடனே கேஷுவாலிட்டில இருந்து, அதாவது அந்த எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஒரு நார்மல் வார்டுக்கு, ஜெனரல் வார்டுக்கு மாத்துனாங்கன்னா, அங்கருந்து ஸ்ட்ரக்சர்ல தள்ளி போறாங்க பாத்தியா, ஸ்ட்ரக்சர்லயோ அப்படியே வீல் சேர்லயோ, அங்க தள்ளின்னு போறாங்க பாத்தியா, அவங்களுக்கு ஒரு ரூ. 200 குடுக்கணும். இது மாதிரி இவங்க கிட்ட நீ யார்கிட்டயுமே ஒரு ரூ. 50 நீங்க கையில குடுத்தீங்கன்னு வச்சுக்க, அப்படியே ஒரு மூஞ்ச ஒரு மாதிரியா பார்ப்பானுங்க. இது நடக்கிற விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்க, ஆண் குழந்தைன்னா ரூ. 1500, பெண் குழந்தைன்னா ரூ. 1000. இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியா அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை சரியான கவனிக்காத இது மாதிரியான அரசு, உண்மையிலுமே இதெல்லாம் அரசோட கையில தான் இருக்கு. அரசு நிர்வாகிகள ஒழுங்கா நீங்க கண்டிச்சாலே, கீழ இருக்க ஆளுங்க எல்லாமே ஒழுங்கா வேலை செய்வானுங்க. பேஷண்ட்டுக்கு உண்டான அந்த
மரியாதையும் வந்து சரியா கிடைக்கும். அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த சம்பவம் இது மாதிரியான சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் நடக்காம இருக்க வேண்டும் என்றால், மருத்துவர்களுக்கும் அந்த பேஷண்ட் நோயாளிகளுக்கும் உண்டான அந்த உறவு நிலை வந்து சரியான நிலையில் இருந்தா மட்டும் தான் கண்டிப்பா வந்து இது மாதிரியான தாக்குதல நடத்த முடியும். உண்மையாலுமே அந்த கத்தி குத்து வாங்கின டாக்டருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நாங்க வந்து ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே ரீதியில பார்த்தோன்னா, விக்னேஷ் போன்ற நபர்களுக்கு வந்து நம்ம ஆதரவு தரணுமா பார்த்தா கண்டிப்பா தரக்கூடாது தான். அது ஒரு மனநிலை, சூழ்நிலையை பொறுத்து அவர் வந்து அது மாரி குற்றவாளியா கூட ஆயிருக்கலாம். அவர்கள் அந்த அவர்களின் தாயாரை வந்து சரியா கவனிக்காம போனதனோட அந்த வெறுப்பு, ஒரு மனநிலை தான் அவர் வந்து இது மாரி இந்த சம்பவத்துக்கு தூண்டி இருந்தாலும், இது மாரி தூண்டுதல் கண்டிப்பா வந்து அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பா பெற்று தரத்தான் செய்யும். அதனால அது வந்து தவறான விஷயம் தான். ஒரு சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம் தான் அந்த டாக்டர கத்தி குத்துனதுனால. உண்மையாவே அனைத்து அதிகாரிகளுக்கும், அதாவது அரசு அதிகாரிகளும் நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், எல்லாம் காலங்காலமாக அதிகார வர்க்கம் ஏற்படுத்த செய்த ஒரு செயல் தான் இதுக்கான காரணமாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன செயல்ன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு அரசு அதிகாரி தன்னிடம் சேவை பெற உரிமையுடைய ஒவ்வொருவரும் தனக்கு கட்டுப்பட்டவர்களே என்கிற மோசமான மனநிலை தான் ஒவ்வொரு அரசு அதிகாரியின் மூளையிலும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். தன்னிடம் சேவை பெற வருகின்ற ஒவ்வொரு மக்களுமே, அதாவது ஒரு விஓ இருக்காருன்னா, அந்த விஓ கிட்ட வந்து ஒரு கையெழுத்து கேட்கறதுக்காக போனாங்கன்னா வச்சுக்க, உடனே உங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 200 குடுத்தா தான் நான் வந்து இது கையெழுத்து போடுவேன். நீங்க எல்லாருமே வந்து நான் என்னைக்கு கையெழுத்து போடணும் அது வரைக்கும் பார்த்தா நீங்க வந்து காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு மோசமான மனநிலை, அந்த அதிகார மனநிலை வந்து என்னைக்கு மாறி, ஒரு மனித நேயத்தோட நாங்க வந்து செயல்படுறாங்களோ, அன்னைக்கு தான் இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைன்னு தான் நம்ம சொல்லியாகணும்.